850 கோடி மக்களும் சித்தராக முடியுமா? ஆக முடியும். யோகாசனம்னு நேரடியாக சிவன் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை மக்களுக்கு தெரிவித்தது தான் பதஞ்சலி முனிவர். அகத்திய முனிவருக்கே கண்ணு கொஞ்சம் பார்வை மங்கும் போது அது என்ன மருந்து போடணும்னு சொன்னவர் தேரையர். அமிர்த காற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை மணி இருக்கும்? அமிர்த காற்று காலையில் ஒரு 3:30 மணிக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். மொட்டை மாடியில் பண்ணிங்கன்னா அமிர்த காற்று, அதாவது அந்த மாதிரி காற்றை சுவாசமே பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அந்த காற்று. வணக்கம், நான் ஜாகுவார் தங்கம். சித்தர்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க. சித்தர்களை பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நிறைய சித்தர் பெருமாள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போகர் வழிபாட்டில் இருக்கேன். போகர் ஐயா நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம காஞ்சிபுரத்தில் பிறந்து எல்லா இடத்துக்கும் உலகம் ஃபுல்லாக வான்லோகமாகவே போய் அந்த அளவு சித்தர் அந்த அளவு தன்னை உடம்பை காயகல்பமாக்கி இன்னும் மரணம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்காங்க சித்தர்கள். நிறைய பேர் சமாதியாக இருப்பாங்க. இங்கே ஒரு இடத்துல சமாதியாக இருப்பாங்க, ஆனால் அதே அவங்க 15 இடத்துல சமாதியாக இருப்பாங்க. ஆனால் உயிரோடு இருந்துக்கிட்டே இருப்பாங்க, மரணம் இல்லாது. அதான் காயகல்பம். தன்னோட யோகாசனத்தில் தன் உடம்பை காயகல்பமாக்கி மரணமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் சித்தர்கள். ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. அதில் போகர் ஐயா எனக்கு தெரிஞ்சு அவர் பழனிக்கு போய் அவர் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் இருக்கும் தியானம் பண்ணி அதுலேருந்து எனக்கு மருத்துவத்தை பற்றிலாம் நிறையா விஷயங்கள் அவர் சொல்கிறார். செவி வழியாக எனக்கு சொல்லி அது எழுதி தான் நான் நிறைய இது பண்ணுறேன். மருந்துலாம் கிடையாது. அவங்க வீட்டில் இருக்கிறது பூண்டோ காய்கறியோ ஏதோ எடுத்து சாப்பிட்டு சரி பண்ண முடியுங்கிறது அவர் சொன்னது. அதை தான் நான் பண்ணுறேன். அதனால் சித்தர்கள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 3 மணிக்கு காலையில் அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. 2-2:30 எழுந்திரிச்சிருவாங்க. அவங்க தியானத்தில் உட்காருவாங்க. தியானம் அப்படின்னாக்க பத்மாசனம் போட்டு உட்காருவாங்க. பத்மாசனம் அப்படின்னாக்க மூச்சு பயிற்சி, அதாவது சூரியக்கலை சந்திரக்கலை. பத்மாசனம் போட்டாலே சூரியக்கலை சந்திரக்கலை நாளைக்கு நமக்கு முதுகில் போய் ஜாயிண்ட் ஆகும். அங்கேருந்து சுழிமுனைக்கு போவோம், மூளைக்கு போவோம், உடம்பு ஃபுல்லாக பரவும். அது உடனே பரவுமானால் பரவாது. ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், சிலவங்களுக்கு ஒரு செகண்டில் கூட வந்துடும். அப்படி பழக அவங்களுக்கு ஏகப்பட்ட சக்திகள் கிடைக்கும். அதனால தான் அவங்க சாகாமல் இருக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி மூலிகைகள், நிறைய மூலிகைகளை தயார் பண்ணாங்க. நீங்கள் பழனி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த முருகரே நவபாசனத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த அவர் மேலே ஊற்றுற பாலை குடித்தாலே நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அந்த போகர் ஐயா அவர்களை நான் வணங்கி நிறைய அவர்கிட்டருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எப்படி சித்தர் ஆக முடியுமா? இப்போ 850 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில். 850 கோடி மக்களும் சித்தராக முடியுமா? ஆக முடியும். ஆனால் முடியாது. ஏன்னா அவங்க அதுக்கு வரவே மாட்டாங்க. இப்போ 2:30 மணிக்கு எழுந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். 2:30 மணிக்கு யார் எழுந்திருப்பா? அடப்போயா தூங்குறத விட்டு யார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ நான்லாம் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன். 3 மணிக்கு இருந்துச்சு 1 ஹவர் 1.5 மணி நேரம் பத்மாசனத்துக்கு உட்காந்தாலே உங்களுக்கு போன பிறவியில் நீங்கள் என்ன பிறந்தீங்கிறதுக்குலாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க நமக்கு யோகாசன கலையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி சித்தர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்கள நிறையா புக்கு இருக்குது. இப்போ அதை நான் கூட வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு திருமதுரை புக்கு, ஏகப்பட்ட புக்கு வச்சுருக்கேன் யோகா சித்தர்களை பற்றி. அப்போ அவங்கள பற்றி படிக்கும்போது என்னடா நம்மலாம் பிறந்தோம் இறந்தோம் அவ்வளோதான். ஒரு 120 வயசு வரைக்கும் சராசரி மனிதன் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தது கிடையாது. ஏன்னா எதையுமே கடைப்பிடிக்கிறதில்ல. இப்போ எங்கள் கேமராமேன் கேட்டால் சொல்கிறாரு, நான் 3 மணிக்கு சாப்பிட்டேன் காலையிலங்கிறாரு. 3 மணிக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புல எந்த நரம்பும் வேலை செய்யாது. 3 மணிக்கெலாம் சில உறுப்புகள்லாம் தூங்குகிற டைம். காலையில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க. இப்போ காக்காக்கெல்லாம் இருக்குதுங்க, காக்காலாம் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு அதை போய் குளிச்சுட்டு போய் படுத்துரும், அவ்வளோதான். அது மாதிரி மரம் செடி கொடி எல்லாமே 6 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆந்த மாதிரி ஒரு 2-3 மிருகம் தான் தூங்காது. அது எல்லாம் தூங்கிடுவோம். நம்ம மனுஷன் அது தூங்குறதில்ல. ஏன்னா லைட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இருட்டு இல்லை, பொழுதுபோக்கு கண்டுபிடிச்சிட்டோம், தூக்கம் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த சித்தர் பெருமாள்கள். அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நான் போகர் ஐயா ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் வீட்டிலே நான் அவரை ரொம்ப வணங்குறேன். அவர் எனக்கு நிறையா விஷயங்கள் தராரு. அதுக்கு தான் முதல் காரணம் 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். 3 மணிக்கு எழுந்திரிச்சோடனே வருமானா வராது, ஆனால் வந்துடவும் செய்யும். நம்ம ஒரு நிலைப்படுத்தி நம்ம உட்காந்தோம்னாக்க நிறைய விஷயங்கள். தான் ஒரு 10 வருஷம் யோகா கற்றுக்கிட்டாக்க, யோகா தொடர்ந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கூட ஒரு சக்தி குறைவிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 20 வருஷம் 25 வருஷம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணும். அது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படியோ தெரியும். இப்போ நான் கூட எனக்கு ஒரு மனசுக்குள்ள என்ன தோணும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவியில் யாரோ பேசுவாங்க அதை பற்றி, இல்லைனா ஒரு புக்கில் இருக்கும், இல்லைன்னா என் நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் மூலியமாக நமக்கு அது உண்மைங்கிற மாதிரி ஆக்குவாங்க. ஸோ அதுதான் அந்த சித்தர்கள் கற்றுக் கொடுத்தது. நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். போகர் ஐயாவை வணங்கும் போது எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்குது. அதை பண்ணுங்க. அப்புறம் பதஞ்சலி முனிவர் ஐயா யோகாசனம்னு நேரடியாக சிவன் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை மக்களுக்கு தெரிவித்தது தான் பதஞ்சலி முனிவர். இன்னைக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடம்புல எந்தெந்த இடத்துல காற்று போகணும், நம்ம ஏதோ நாடி சுற்றி இப்படி பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வெளியே விட கும்பகத்தில் போடுறது இல்லை வெளியே விடுறது அப்படிலாம் பண்ணுறோம். அவங்க அப்படி சொல்லலை. அந்த மூலாதாரத்தில் தான் காற்றை இழுக்கணும். காற்றை இழுக்கிறது வந்து மூக்குலேருந்து இழுக்கிற மாதிரி நம்ம இழுந்தாலும் மூலாதாரம் எடுக்கணும். ஏன்னா சித்தர்கள் என்ன பண்ணுவோம், ஆற்றுல உட்காந்து தண்ணி ஆசன வாயில் உள்ளே இழுப்பாங்க. உள்ளே இழுத்து குடலை சுத்தம் பண்ணி விடுவாங்க. அது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் நிறையா புக்ஸுக்கெலாம் படிக்கும்போது அதில் நிறையா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மூலாதாரத்தில் வந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். எழுப்பி அந்த சக்தியை கொண்டு வந்துட்டு மூச்சு காற்று இப்படி தான் வர பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் போவாங்களே அதில் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், பாம்பு நெளிகிற மாதிரி இருக்கும். நம்ம காற்று அப்படியே உள்ளே போயிட்டு தான் மூக்கில் போய் வரோம். அதை வந்து எங்கே நிறுத்தணும் காற்று? இப்போ வந்து அமிர்த காற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை மணி இருக்கும்? அமிர்த காற்று வந்து காலையில் ஒரு 3:30 மணிக்கு இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். மொட்டை மாடியில் போய் நின்னீங்கன்னா அமிர்த காற்று, அதாவது அந்த மாதிரி காற்றை சுவாசமே பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அந்த காற்று. அதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதை அனுபவிச்சு பாருங்கள் ஒரு நாள். அப்புறம் நீங்கள் வந்து அடேங்கப்பா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் சித்தர் பெருமான்கள் எழுதி வச்சுட்டு அதை என்ன மாதிரி ஆளுங்க ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பேர். அதை ஃபாலோ பண்ணோம். பதஞ்சலி முனிவர் ஐயா கிட்ட இந்த யோகாசனம் வந்து அவ்வளோ இதாக நான் கற்றுக்கிட்டேன். அவர் புக்கை வாங்கி படித்து சில விஷயங்கள் எனக்கு வந்து அசிஸ்ரியா வந்து எனக்கு சொல்லி நான் இது செய்யணும்னு நினச்சிருப்பேன். கரெக்டாக யாரோ ஒரு நண்பர் எனக்கு சொல்லுவார், அது நல்லது சார், அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் அவரு கூட வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்ம உண்மையாக யாரை நேசிக்கமோ அவங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து பதஞ்சலி முனிவர் அவர் வந்து சொல்கிறதா நான் நினைப்பேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வந்து இவர் தேரையர் ஐயா தேரையர் வந்து அவர் வந்து தெரியும், அகத்திய முனிவனோட பர்சனல் ஸ்டூடெண்ட். அவர் ஸ்டூடெண்ட் இல்லை சீடன். அவருக்கு தேரையர் ஏன் பேர் வந்துச்சுன்னா, அகத்திய முனிவர் இன்னைக்கு வந்து நம்பர் 1 எல்லா இடத்துலையும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, புராணத்திலாம் பார்த்துருப்பீங்க. கல்யாணத்துக்கு அவர் வரலன்னே தென்கலையில் போய் நிற்க சொன்னார் சிவன் அப்படின்னு. அப்போ நான் வந்து கல்யாணத்தை பார்க்கணும் அங்கே நான் வருவேன் சொல்லிட்டு அவர் வந்தாருன்னு நம்ம புராணத்தில் நிறைய படிச்சிருக்கோம். அந்த அந்த அவரு வந்து அவர்கிட்ட சீடனாக இருந்தவர் தேரையர். ஒரு மன்னருக்கு வந்து அவருக்கு வந்து மூளை வலி தலைவலி கண்டினியூவாக இருக்குது, சரி பண்ணவே முடியல அவரால். அவர் வந்து என்ன பண்ணுறது, தற்கொலை பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து அகத்திய முனிவரை பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து மண்டே ஓப்பன் பண்ணுறார். எப்போ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்டே ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண தமிழன். அதை பார்த்துங்க, அதை ஓப்பன் பண்ணி அவர் எம்பிபிஎஸ்லாம் படிக்கலை, அழகாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணால் குட்டியோன்னு தவளை தேரை, அதான் வந்து அது வந்து எப்பவுமோ மூக்கு வழியாக போயிருக்கு. அப்போல்லாம் காடு தானே, மூக்கு வழியாக போயிடும், அப்படிலாம் போயிடும். அதனால தான் அந்த காலத்தில் இது பண்ணி படுப்பாங்க மன்னர் எல்லாம் வந்து எல்லாம் ஓப்பனாக இருக்கும் எல்லாமே. இப்போ அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது தவளை பெருசாக இருக்குது. இப்போ உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது தவளை இருக்குது, உயிரோடு இருக்குது. ஆனால் மூளையில் இருக்குது. மூளை வந்து நம்ம மூளையில் கை பட்டாலாம் மூளைக்கு ஒன்றுமே தெரியாது. மூளை எல்லாத்தையும் நம்ம சொல்லும். இப்போ ஒரு இது கீழே விழுதுன்னா டக்குன்னு மூளை உடனே இந்த கையில் பிடிக்க சொல்லும், அதெல்லாம் மூளை சொல்லும். ஆனால் அதுக்கு கையை வச்சு அமுக்கலாம் சரி, கத்தியில் வச்சு மூளைக்கு வலியும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த மூளை வந்து அது தவளை எதனா ஒன்று கண்ணா பண்ண ஆச்சுன்னா மூளை பீஸாக போய்டும். ஸோ அதனால் அப்போ வந்து தேரையர் என்ன பண்ணால் ஒரு தண்ணியை வந்து ஒரு சட்டியில் எடுத்துக்கொண்டு அவன் நீட்டுறாரு, டக்குன்னு ஜப் பண்ணி தண்ணியில் போயிடுது. அதுதான் ஒரு தேரையர்னு பேர் வந்துச்சு. அது மாதிரி அகத்திய முனிவருக்கே வந்து கண்ணு வந்து கொஞ்சம் பார்வை மங்கும் போது அது என்ன மருந்து போடணும்னு சொன்னவர் தேரையர். மருத்துவத்தில் நம்பர் 1 சித்தர் தேரையர். இது மாதிரி நமக்கு எண்ணற்ற சித்தர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம், சூரிய பகவான் பார்த்தா 30 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பல லட்சக்கணக்கில் சித்தர்கள் இருக்காங்க, நமக்கு தெரியாமல். கூட திருவண்ணாமலை போனால் அங்கங்கே சித்தர்கள் உட்காந்துருப்பாங்க, அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் 200 வயசு 250 வருஷம் அது மாதிரி இருப்பாங்க. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி உள்ள சித்தர்கள்லாம் இருக்காங்க திருவண்ணாமலையில். அப்போ பாருங்கள், அந்த ஆயுளை நீட்டுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுங்கிற அத்தனையும் கற்றுக்கிட்டு இருக்க சித்தர்கள். அந்த சித்தர்கள் வழி நம்ம போகிறோமா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்கள ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணலாம், அந்த உடற்பயிற்சியை ஃபாலோ பண்ணலாம்.
யோகாசனத்தை ஃபாலோ பண்ணலாம். 120 வருஷம் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், சத மண்டலம் எதுவுமே டேமேஜ் இல்லாமல் இறைவன்கிட்ட நேரடியாக போய் சேரலாம். அதுக்கு சித்தர்கள் வழிபாடு தேவை. சித்தர்கள் வழிபாடு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள், உங்கள் பக்கத்தில் யாருன்னா சித்தர்கள் சமாதியாக இருப்பாங்க, அது மாதிரி எவ்வளோ சித்தர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து நீங்களும் அந்த சித்தர் வழிபாட்டை பண்ணி நீங்களும் உடல் நலமும் மனநலமும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு இறைவனை வேண்டுறேன். நன்றி, வணக்கம்.